ஆதி என்னும் பராபரையே அன்பாட மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரு. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்குரிய சுக்கிரனும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் அல்லது கலஸ்தர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு துலாத்திற்கு சொந்தமான சுக்கிரனும் ஆக 2-7க்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறையை அடையாளம் காட்டக்கூடிய தகுதியுள்ள குழந்தைகள் பெற ஏதுவான சூழ்நிலை உண்டுபடி தரும் 7ஆம் இடம். கணவன், மனைவி, வாழ்க்கை, கௌரவம், மரியாதை, செல்வாக்கு இவை அனைத்தையும் ஒரு சேர அனுபவிக்க வாய்ப்பை அள்ளித்தரும். பணம், தனம், செல்வம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் தன்னகத்தை கொண்டுள்ள சுக்கிரன் லக்னத்தில் அமரும் பட்சத்தில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முயற்சியும் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடிய பெண் துணையும் அமைந்து விடுகிறது. ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தில் சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரனுக்கு திரிகோணங்களில் சுபக்கிரகங்கள் இருந்து விட்டால் அந்த மனிதன் செல்வத்தின் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாக ரொம்ப சிறப்பாகவும் இனிமையாகவும் தன்னுடைய வாழ்க்கை என்ற கடலில் சுலபமாக பயணித்து அக்கறையை தொட்டு விடுகிறான் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் சுக்கிரனுடன் செவ்வாய் சேர்ந்து நிற்பது அவ்வளவு சிறப்பல்ல. குடும்பம் சந்தோஷமாகிவிடும். குடும்ப நண்பர்களுடன் குதர்க்கமான பேச்சில் ஈடுபட வைக்கும். உறவை பாதிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணிவிடுகிறது. லக்கணத்துக்கு 2வது வீட்டில் சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை பெற்றால் தனவரவை ஏற்படுத்தும். ஆனால் திருமணத்தை தாமதப்படுத்துகிறார். ராகுவும் சுக்கிரனும் 5 பாகங்கள் நெருங்கியிருந்தால் வேற்று மதத்தினருடன் திருமணமோ அல்லது வீட்டை விட்டு ஓடிப்போகவோ வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்து விடுகிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் இது இளைய சகோதர ஸ்தானம். இங்கு சுக்கிரன் இருப்பது அடுத்து பிடிப்பது சகோதரியே. இது 7க்கு 9ஆம் இடம் என்பதால் மனைவி பாக்கியஸ்தானம். எனவே மனைவியின் சொல் கேட்டு அந்த சகோதரியை போல் இணக்கமுடன் செயல்படுவார்கள். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன். லக்கணத்துக்கு 4ஆம் இடம் நல்ல ஸ்தானம். நல்ல வசதியான கார், வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே அவர்களுக்கு இயல்பாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமில்லாமல் 4ஆம் இடத்தில் திக்பலம் என்ற ஒரு அருமையான தகுதியை சுக்கிரன் பெறுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இதில் தாய் தந்தை எந்த நிலைமையில் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு சுகபோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது. கெட்ட கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தாலுமே கூட அள்ளித்தந்து விடுகிறது. ஆனால் அந்த சுகபோகம் அவருடைய கௌரவத்தையும் பால்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நாளில் சுக்கிரன் இருக்கும்போது மருமகள் தன் சொந்த வீட்டு பெருமைகளை அதிகமாக பேசுவாள். இந்த சுக்கிரனுடன் சூரியன், சந்திரன், குரு, சனி, புதன் இவர்கள் யாரேனும் ஒருவர் சேரும் பொழுது வசதியான வாகன வசதிகள் ஏற்பட்டுவிடும். இந்த இடம் பாவர்கள் பாதிக்கப்படும் பொழுது ஜாதகனை சோம்பேறியாக்கி சுக ஜீவனத்தை கெடுத்து விடுகிறது. 5இல் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் சிறப்பான இடம், நல்ல புத்தியும் நல்ல திரவியம் சம்பத்தும் ஏற்படும். நல்ல சுகமான வாழ்க்கை வசதி ஏற்படும். சுக்கிரன் சுகபோக கிரகம். எனவே இந்த எண்ணத்தில் சொகுசான வாழ்க்கையும் சுகபோக காம இச்சையும் தூண்டுவதால் இவர்கள் கஷ்டப்படவோ கடினப்படவோ முயற்சிகளில் ஈடுபடவோ தயங்குகிறார்கள். மருமகள் அல்லது மருமகன் மீது அதீத பாசம் காட்டுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் கொல்லி போட பிள்ளை இல்லை என்பார்கள். புத்திரப்பேரில் தடையையோ தாமதத்தையோ ஏற்படுத்தும். மற்ற கிரக சேர்க்கை பார்வை நன்றாக இருந்தால் பலனில் மாற்றம் உண்டு. குழந்தைகள் பிறக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட அந்த குழந்தைகள் அந்த தாய்க்கோ அந்த தந்தைக்கோ ஏற்ற இறக்கமுள்ள குணாதிசயங்களோடு பிறந்து வளர்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
6 சுக்கிரன் சிறப்பு இல்லாத இடம் ருண ரோக சத்துருஸ்தானம். மனைவிக்கு பீடை, நோயுள்ள மனைவியிடமிருந்து மகிழ்வான சுகபோகங்களை திருப்தியாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. 6ஆம் இடம் நீர் தத்துவ ராசியாக இருந்தால் அளவுக்கு மீறிய குடிப்பழக்கத்தை கொண்டு வந்து தந்துவிடுகிறது. சர்க்கரை நோயையும் பரிசாக தந்துவிடுவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 6ஆம் இட சுக்கிரன் இளமையிலேயே செக்ஸ் உணர்வுகளை தூண்டுவான். இந்நிலையில் செவ்வாய், ராகு, கேது தொடர்புகள் இவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இளமையிலேயே திருமணம் செய்து வைத்து நல்லது நடந்துவிட்டால் காமத்தில் வழி தவறி கண்ட நோய்களை கொண்டு வந்து தந்து விடுகிறார்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், கலஸ்தர காரகன் சுக்கிரன். ஒரு காரகன் தன் பாவத்தில் நின்றால் காரகோப பாவநாசி என்ற சாஸ்திர விதிப்படி 7ஆம் இடத்தினுடைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து விடுகிறது. அப்படி இல்லாவிட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணுறவுகளை தந்து அந்த பெண்ணுறவத்தால் குடும்ப நிம்மதியை கெட்டுப்போவது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதே சமயத்தில் லக்னத்துக்கு திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் அந்த சுக்கிரனுக்கு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோடு, ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகன சொத்துக்களோடு சுகமாக வாழ்ந்து முடிப்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை கூடாது. திருமணம் கூடி வராத நிலையோ அல்லது திருமணத்துக்கு பின் பிரிவினையோ ஏற்பட்டு விடுகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்ந்து பாவிகளினுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் பாதி வழியில் மனைவியை இழக்க நேரிடுகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்படும் பட்சத்தில் விரைவான திருமணம் நடப்பதில்லை. 35 வயது வரை கடுமையான தோஷத்தையோ அல்லது பிரிவினையோ பாதகத்தையோ தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருப்பின் அதிகமான காம உணர்வை ஏற்படுத்தி மனைவியை தவிர மற்ற பெண்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அதாவது தாசியோகம் அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி தாமத திருமணத்தையோ அந்நிய திருமணத்தையோ காதல் திருமணத்தையோ ஏற்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் தன்னுடைய வயதை விட மூத்த வயதுள்ள பெண்களுடைய தொடர்பு ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி கெட்டு விடுவதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு கேது சேர்க்கையும் தாமத திருமணத்தையோ அல்லது தரங்கெட்ட திருமணத்தையோ தந்துவிடுகிறது. சுக்கிரன் நீச்சம் பெற்றாலோ அல்லது நீச்ச நவாம்சம் பெற்றாலோ, சனி வீட்டில் நின்றாலோ, சனி நவாம்சம் பெற்றாலோ, வக்கிர அஸ்தமனம், கிரகயுத்தம் போன்ற நிலைகளில் எந்த நிலையில் இருந்தாலும் திருமண வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளதாக அமைந்து விடுகிறது. 8இல் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் இருப்பதால் நன்மை தீமை இரண்டுமே கலந்து நடந்து விடுகிறது. சஞ்சீவி கிரகமான சுக்கிரன் 8இல் நிற்பதால் நீண்ட ஆயுளை தந்து விடுகிறது. ஆனால் அந்திம காலம் பலமான நெருக்கடியும் பிரச்சனைகளுக்கும் உட்பட்டதாகவும் அமைந்து விடுகிறது. 8ஆம் இடம் மறைவுஸ்தானம் சுபிட்சக்காரகன் சுக்கிரன் அங்கு நிற்பதால் புதையல், லாட்டரி, இன்சூரன்ஸ், உயில், உழைக்காத பணம் திடீரென கிடைப்பதற்கான வாய்ப்பை தந்து விடுகிறது. இருந்தாலும் நல்ல செல்வ நிலை ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் கூடவே தந்து விடுகிறது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து நின்றால் புதையல் யோகம் உறுதியாக உண்டு. ஆனால் அந்த சுக்கிரனுடன் செவ்வாயராக சேர்ந்து விட்டால் அந்த யோகம் கிடைப்பதில்லை அல்லது அந்த யோகம் கிடைத்தாலும் பலனற்று போய்விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 8இல் நிற்கும் கிரகம் எப்படியும் இடர்பாடுகளை செய்தே தீரும். ஆண் பெண் இருவரையும் அதிக காம உணர்ச்சியை தோண்டி காதல் களியாட்டங்களில் அதிகமாக ஈடுபட வைத்து நோய் பாதிப்புகளை கொண்டு வந்துவிடும். நன்மை செய்வது போல் இருந்தாலும் முடிவில் கெடுபலனாகவே அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இரகசிய நோய்கள், பெண்களால் ஆபத்து, வாகனங்களால் விபத்து, சர்க்கரை நோய், கிட்னி பிரச்சனை போன்ற நோய் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. வயதான காலத்தில் நோயில் துன்பப்பட வைத்து விடுகிறது. ஜாதகர் தன் தகுதிக்கு மீறிய செயல்களை செய்வார். 9இல் சுக்கிரன் பாக்கியஸ்தானம். இது நல்ல தர்ம குணமும் நல்ல ஞானமும் குரு விசுவாசமும் உள்ளவராகவும் பிதுர் தேவதையை பூஜிப்பவராகவும் நல்ல ஸ்திரீ புகழும் ஏற்படும். 9ஆம் இடம் நீண்ட தூர பயணம், வெளிநாடு, வெளியூர் சென்று நல்ல சம்பாத்தியம் பெறுகிறார். சுக்கிரனுக்கு 5, 9ஆம் இடங்களில் சூரியனோ சந்திரனோ அல்லது குருவோ என்றால் ஜாதகன் நல்ல மதிப்புமிக்க கல்வியை பெறுகிறார். சூரியன், சனி, செவ்வாய், ராகு போன்ற பாவக்கரங்கள் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் உடல் நலத்தை கெடுத்து செல்வத்தை அதிகப்படுத்தி பெண்களிடம் ஒரு கேவலமான அல்லது அவமரியாதை பெறக்கூடிய வினோத நிலையையும் தந்துவிடுகிறது. 10இல் சுக்கிரன், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இங்கு சுக்கிரன் நிற்பது மிகவும் சிறப்பு. நல்ல வளமும் புகழும். சுய தொழில் செய்பவர்கள், வாகனம், டூரிஸ்ட், ஜவுளிக்கடை, நவ நாகரிக கோட்டல், பெண்கள் விரும்பும் தொழில்கள், ஆடம்பர பொருள்கள், நறுமணப் பொருள்கள், அலங்கார தொழில்கள், பால் சம்பந்தப்பட்ட கால்நடைகள், மயக்கும் பொருள்கள் போன்ற வகைகளில்
ஈடுபடும் பொழுது நல்ல லாபமும் வளர்ச்சியும் பெறுகிறது. நேரடியாக பெண்கள் மூலமாகவும் பெண்கள் தொடர்புடைய பொருட்கள் மூலமாகவும் பணவரவுகள் ஏற்படும். சுக்கிரன் நீச்ச அஸ்தங்கம் கிரகயுத்தம் தீய சேர்க்கை போன்றவைகளில் பாதிப்பு அடையாமல் இருந்தால் யோகத்தை தந்து விடுகிறது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் பலன் விபரீதமாகி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கணவன் மனைவி சந்தேகத்தை ஏற்படுத்தி இல்லற வாழ்வை நாசப்படுத்தி விடுகிறது. பெண்களால் பெருத்த நஷ்டத்தை கொண்டு வந்து 10ஆம் இடம் கேந்திரஸ்தானம் என்பதால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படாதா என்றால் இது மிதுன லக்கணத்திற்கும் இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் நிற்கும் போது மாளவிகா யோகமாக மாறிவிடுகிறது. அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று யோகத்தை தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் வித்தை பூமி தொழில் லாபம் ஏற்படுகிறது. மற்ற வாழ்க்கை வசதிகளையும் மனமகிழ்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை தந்து விடுவதை காண முடிகிறது. அதே சமயத்தில் அப்படி இருந்தாலும் இருக்கக்கூடிய பட்சத்தில் தன்னை விட வயதில் மூத்தவர்கள், இதே சமயத்தில் தன்னை விட வயதில் மிக குறைந்தவர்கள் மூலம் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் பெற எத்தனிக்கிறார்கள். அதனால் குடும்பத்தில் நிம்மதி குறைந்து விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது. 11ஆம் இடம் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நட்பையும் தரும். சில சமயம் மனைவியை தவிர மற்ற பெண்களிடம் நட்பை ஏற்படுத்தி அதை நீடிக்க செய்து செக்ஸ் உறவுகளை உண்டாக்கி காமத்தை அள்ளித்தெழுத்து கனவுலக வாழ்க்கையிலிருந்து விலக்கி இழுத்து சென்று விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த சுக்கிரனுக்கு தீய கிரகத்தினுடைய சேர்க்கை ஏற்படும்படியில் சுக்கிரன் நல்ல குணம் கெட்டுவிடும். கெட்ட நண்பர்கள் சகவாசம் கெட்ட பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டு கெட்டுப்போய் விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது. 12இல் சுக்கிரன், இது நல்ல இடம் இல்லை. விரயஸ்தானம் அயன சயன போக சுகத்தை குறிக்கும் இடம். அதாவது பஞ்சன யோகம் பற்றி கூறும் பொழுது இடம் இங்கு சுக்கிரன் நிற்பதால் ஆண் பெண் இருபாலருக்கும் கள்ள உறவை தந்து காம வேட்கையை அதிகப்படுத்தி நிம்மதியை கெடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயம் சுக்கிரனுக்கு செவ்வாய் சனி ராகு இவர்கள் போன்ற பாவக்கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாகவே தவறான பாதையில் இழுத்து சென்று நிம்மதியை கெடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் காண முடிகிறது. பெண்கள் ஜாதகத்தில் 12இல் சுக்கிரன் இருக்க வேறு பாவக்கிரக தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு திருமணத்தை நடத்திவிட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் காதல் கத்திரிக்காய் என்று பிரச்சனையை ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. இப்படி அமைப்புள்ள பெண்களை பிற ஆண்களுடன் சகசமாக பழக விடக்கூடாது. தனியாக எங்கும் போகும் வாய்ப்பையும் தவிர்த்து விடல் நல்லது. 12ஆம் இட சுக்கிரன் உள்ளவர்கள் மதப்பற்று இல்லாதவர்களாகவும் மனதில் இரகசியம் உடையவர்களாகவும் கெட்ட எண்ணம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இல்லாமலும் பார்க்காமலும் அதிக கிரகங்கள் கெடாமலும் அல்லது கூடாமலும் 7ஆம் இடம் பாவக்கர்த்தாரி தோஷம் இல்லாமலும் சுக்கிரன் துர்ஸ்தானங்களில் அமையாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு ஜாதகர் வாழ்நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான சந்தோஷம் கலந்த கௌரவம் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.